இருந்தாங்க. சென்னையிலேருந்து வந்தாங்க. எல்லா லேபர் மினிஸ்டர் சேர்மன் எல்லாம் கார் வச்சு வந்துட்டாங்க. வந்து எப்படியாவது எங்களை எங்களுக்கு இந்த உயிரை மட்டும் காப்பாற்றி விடுங்கன்னு டீன் மேம் கிட்ட உட்காந்துருக்காங்க. ஒரு 20 பேர் எங்கள் ஹஸ்பண்டை வந்து பார்த்துட்டு மேமை பார்த்து பேசிட்டு அப்புறம் உடனே டாக்டரை பார்க்குறதுக்கு ஐசியூக்கு வந்தாச்சு. உள்ளே உட்கார இடம் இல்லை. எல்லாம் அப்படியே என்னங்க இந்த ஜெயபாண்டி பேஷண்ட்டுக்கு மட்டும்தானே இப்படி ஆள் வரும் இன்னும் எல்லாம் ஒரே திட்டு வாங்கிட்டு என்ன பண்ண வரவங்கள வேண்டான்னு சொல்ல முடியுமா? அப்புறம் பார்த்துட்டு இப்போ டாக்டர்கிட்டையும் பேசும்போது டாக்டர் சொல்கிறார், எங்களோட ரைட்டில் தான் நாங்கள் வச்சு பார்க்குறோம். 4 டாக்டர் 24 ஹவர்ஸாக நாங்கள் அவரை பார்க்குறோம், காப்பாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு வாக்கு வாங்கிட்டு தான் போனாங்க. பரவாயில்ல, எல்லாம் வெளியே வந்தாச்சு. ஓரளவு சரியாகி வார்டுக்கு வந்து வரும்போது பார்த்தா இங்கே வயிற்றில் ஹோல்ஸ் போட்டு அந்த கிட்னி ப்ராப்ளத்துக்குள்ளே அந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து பண்ணி அப்புறம் இங்கே இங்கே ஆப்ரேஷன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைஃப் லாங் வாரம் 2 முறை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அண்ணா வந்து பார்த்துட்டு என்னக்கா இதுக்கெல்லாம் மருந்து இருக்குக்கா அப்படின்ட்டு போனாங்க. உடனே மெடிசன் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்து கரெக்டாக 20 நாள் மருந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, கழுத்தில் ரொம்ப நாள் ஆப்ரேஷன் அந்த இது வைக்க முடியாது, கைக்கு மாற்றணும். ஜனவரி 16ஆம் தேதி ஆப்ரேஷன் டேட்டு கொடுத்து வர வச்சுட்டாங்க. நான் 16ஆம் தேதிக்கு 13ஆம் தேதியே போய் அட்மிட் ஆகிட்டேன். பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்கும். அப்புறம் நான் ஆல்ரெடி இங்கே ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டே போனேன். பரவாயில்ல 20 நாள் கொடுத்துருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அதை நான் பிரிச்சும் பார்க்கல, அப்படியே கொண்டுட்டு போயாச்சு. அப்புறம் பார்த்தா டாக்டரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு போயாச்சு. அப்புறம் சீஃப் டாக்டர் வந்தார். வந்தோடனே நான் கொடுக்க வேண்டாமான்னு எனக்கு ஒரு பயம், என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு. அப்புறம் பெரிய டாக்டர் போயிட்டு திரும்பி வரும்போது, சார் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்தேன்னு கொடுத்தேன். பிரித்து பார்த்தாரு. என்னம்மா இவர் எதுக்கு நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? சார் கை ஆப்ரேஷன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நார்மலாக இருக்கார், டிஸ்சார்ஜ் ஆகுங்க அப்படின்ட்டார். அப்புறம் எனக்கு ஒரே ஆச்சரியம், அழுகையாக வருது. என்ன சார், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஏமா 1.8க்கு இருக்குது, 5.9க்கு இருந்தது 1.8ல் இருக்குது, நார்மல் ஆகிட்டாருமா, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. மற்ற பேஷண்ட்டுக்கெலாம் நாங்கள் மிஷின் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்களும் வந்து இப்படி படுத்துக்கிட்டீங்களே அப்படின்னாரு. சார் ரொம்ப சந்தோஷம், வெளியே போச்சோன்னா நல்லது தானே, தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு நான் வெளியே வந்து எங்கள் பொண்ணுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரே அழுகை. ஏம்மா அப்பாவுக்கு இப்படி சொல்கிறாங்கம்மா, நல்லா ஆயிடுச்சா, டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறாங்கன்னு அழுக. ஆஃபீஸில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபோனை பண்ணி அழுகிறேன். பரவாயில்ல மேம், நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 1.8 இந்த மாதம் எடுக்கிறோம். 1 இருக்கு. ரிப்போர்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்கிட்ட ஒரு 30 பேஷண்ட்டு மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நான் இறங்கிட்டேன். சரி, இனி நம்ம பெற்ற சுகம் இன்பம் அடுத்தவங்களுக்கு வேணும்ல. அப்போ பார்த்தா 22 வயசு ஒரு பையன், கவுண்டம்பாளையம், 14 இருக்கு அவனுக்கு கிரியேட்டிவ் வேலை. ஒரு மாதம் மருந்து கொடுத்தோம். 10 நாளையில் வந்து அவனுக்கு என்னென்னா இது பிளட் கவுண்டிங் 6 இருந்தது 9 ஆயிடுச்சு. வெறும் 10 நாள் ரிசல்ட். அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. எப்படி ஒரு கிட்னி பேஷண்ட்டு 10 நாளையில் எப்படி வந்து இப்படி 3 பாயிண்ட் கூடும் இன்னும் அவங்க. ஆனால் வந்து பெருசாக அவங்க சொல்லிக்கலை. ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டாச்சு. அந்த 10 நாள் ரிசல்ட் முடிஞ்சு திருப்பி வந்து எனக்கு ஒரு மாதம் முடிஞ்ச உடனே ஒரு ரிசல்ட் தரேன்னு இருக்காங்க. அது 22ஆம் தேதி தான் வருது. எனக்கு என்னென்னா அந்த ரிசல்ட்டுக்காக இப்போ 6 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, கிட்னி பேஷண்ட். அது வந்தால் மேடம் உங்கள் வீட்டுக்காரர் ஓகே, நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் எங்களுக்கு பொய் சொல்ல மாட்டீங்க, உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்க நம்புகிறோம். இன்னும் வெளி ஆட்களுடைய ரிசல்ட்டு ஒரு 2 பேரோடது எங்களுக்கு தாங்க, நாங்கள் உடனே வரோம், இங்கே உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு மெடிசன் கொடுங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. அப்போ திருப்பி 6 பாயிண்ட் ஒருத்தங்க அதே டீம்லேருந்து வந்தவங்க, அவருக்கு வயசு 68. அப்போ அண்ணாக்கிட்ட சொன்னேன். அப்போ உடனே அக்கா இந்த மருந்து கொடுங்க, அவருக்கு கொடுக்கலாக்கா சரியாயிரும் அப்படின்னாங்க. கொடுத்தாச்சு. மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2-3 நாள் இருக்கும். மருந்து சாப்பிட்றதுக்கே வலிக்கு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து எழும்பி நடக்க முடியாமல் அது ஒரு கஷ்டம். அதுக்கும் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதம் முடிஞ்சாச்சு. 2வது மாதமும் வாங்கி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருந்ததுனால தான் வாங்கி சாப்பிட்றாங்க, ஏன்னா ரிப்போர்ட்டு வரல. அப்படி பார்க்க போனால் அந்த கிட்னி சைடு, கிட்னி ப்ராப்ளம் சைடு ஓகே சால்வ். அடுத்து வெரிகோஸுக்கு கொடுத்தோம். 1 மாதம் வாங்கி குடிச்சிட்டாங்க. 1 மாதம் குடித்து முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு கால் கொஞ்சம் அந்த
கருகருகருன்னு இருக்குது, முட்டிக்கு கீழே கால் பாதம் வரைக்கும். அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, 2வது மாதமும் வாங்கியாச்சு. அவர் வாங்கி பெங்களூர் வரைக்கும் சொல்லி பெங்களூர், ஈரோடு, தூத்துக்குடி 3 ஊருக்கும் இப்போ பார்சல் அனுப்பியாச்சு. நல்லபடியாக அதாவது தைரியமாக எல்லாரும் இறங்கி செய்யலாம். நம்ம முதல்ல நம்ம உடம்பை பாதுகாக்கணும். நீங்களும் எல்லாம் இந்த மெடிசனை சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்து மற்றவங்களையும் காப்பாற்றலாம், நம்மளும். தேங்க்யூ.